ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் மீல் அண்ட் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம உப்பு ஜாடியில் போட்டு வைப்போம். அது பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கொஞ்ச நாள்லேயே. இப்போ அந்த மாதிரி தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் அரிசி, நீங்கள் சாப்பாடுக்கு போடுற அரிசி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி ஜாரில் உப்பு போட்டிங்கன்னா அதில் வச்சுக்கோங்க. இல்லைனா பீங்கான் ஜாரில் நீங்கள் போட்டிங்கனாலும் வச்சுக்கோங்க. அடியில் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கல்லுப்பு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியை அந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் போட பிடிக்கலனா நீங்கள் அரிசியை கூட கீழே நல்லா படர்த்திட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஸ்டீலில் நம்ம கல்லுப்போ இல்லை தூளுப்போ ஸ்டோர் பண்ணக்கூடாது, அது சீக்கிரமாக அரிச்சிரும். அதே மாதிரி ஸ்டீல் ஸ்பூன் கூட நீங்கள் உப்பு ஜாரில் போட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா அது சீக்கிரமாக துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும், உப்பு கலரே சேஞ்ச் பண்ணிடும். இந்த மாதிரி கட்டை ஸ்பூனோ இல்லைனா ஃபைபர் ஸ்பூன் இருக்கும், அந்த மாதிரி ஸ்பூனை நீங்கள் உப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எல்லாருமே புளியை 1 மாதம் 2 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் புளி ஜாரை அப்படி திறக்கும் போதே ஒரு சின்ன பூச்சி மாதிரி பறக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது புழுவும் அதில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகா விதை இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா எடுத்து அது மேலே நல்லா படர்த்தி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பூச்சி வர்றது இல்லைனா புழு வர்றது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. புளியை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு வகைகள் எப்பயுமே ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி அதிகப்படியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வண்டு வரும்போது அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். நம்ம லவங்கம் இருக்குது இல்லையா, அதை ஒரு 3 இல்லை 4 எடுத்து நீங்கள் எந்த பாக்ஸில் அந்த பருப்பு வச்சுருக்கீங்களோ அதில் வச்சு நல்லா உள் பக்கமாக அழுத்தி விட்டுருங்க, மேல் பக்கமாக போடாமல். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வண்டு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எல்லார் வீட்லேயும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் கலர் ஆகிடும் அந்த ஸ்பெக்ஸு அழுக்குனால. அதை சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதை நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் அந்த பேஸ்ட்டும் கொஞ்சமாக எடுத்து அதை கையில் அப்ளை பண்ணி இப்போ அந்த வேஸ்லினையும் பேஸ்ட்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையிலையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கண்ணாடியில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் இப்போ அதை நம்ம நல்லா தொடச்சி எடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் கண்ணாடிக்கு ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க, ஒரு சாஃப்ட் கிளாத், நீங்கள் அதை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா கூட ஓகே தான். பட் ஆனால் இன்றைக்கி நான் டிஷ்யூ வச்சு தான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். நீங்கள் டிஷ்யூ வச்சு தொடச்சிங்கனாவே உங்களுக்கு இனிமேல் சூப்பராக கலர் நல்ல வெள்ளையாகி க்ளீனாக ஆகிடும் கிளாஸு. இது மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்பெக்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அழுக்கும் சேராது, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் நம்ம ஒரு சில வெள்ளி பொருளை யூஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாயிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளி பொருள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம ஹேண்ட் வாஷ் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அதை சூடு பண்ண வச்சுக்கோங்க. கொதிக்க வேணாம், லைட்டாக வார்மாக இருந்தால் போதும். இப்போ அதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு நம்ம வச்சுருந்த எல்லா வெள்ளி பொருளையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் அதை ஊற வச்சிடலாம். நீங்கள் வெள்ளி பொருள் போட்டு எப்பயுமே ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வெள்ளி கரையும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதனால் எப்பயுமே வெள்ளி பொருள் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை நல்லா சூடாக்கியோ இல்லைனா வார்மாக வச்சியோ எடுத்து நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளி பொருளை ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நான் தேய்க்கிறேன். தேய்ச்சோன்னே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போடும்போது எவ்வளோ பிளாக்காக இருந்தது, இப்போ நல்லா கலர் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக இந்த வெள்ளி பொருள் புதுசு மாதிரியே உங்களுக்கு ஆகிடும். இது கை வலிக்காமே சூப்பராக உங்கள் வெள்ளி பொருள் டக்குன்னு க்ளீன் ஆகிடும். அதை அழுத்தி தேய்க்கணுன்னு உங்களுக்கு அவசியமே இருக்காது. இப்போ அதை க்ளீன் பண்ணோன்னா நல்ல தண்ணியில் கொஞ்சம் போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அதனால் நான் டிஷ்யூ பேப்பரில் இப்போ எல்லா வெள்ளி பொருளையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை ஒரு நல்ல நியூஸ் பேப்பரில் போட்டு அதை அப்படியே நீங்கள் காற்று போகாமல் கட்டி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வெள்ளி பொருள் அவ்வளோ சீக்கிரம் கருக்கவே கருக்காது. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் எடுத்தாலுமே அது அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீப்பை வாரத்துக்கு ஒரு நாளாவது கழுவணும். அப்படி கழுவலைன்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு சேர்ந்துடும். இந்த அழுக்கு சேர்ந்த சீப்பை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் கை வலிக்காமன்ற ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே அரை மூடி வினிகரும் சேர்த்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரையும் நான் இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெதுவெதுப்பான தண்ணீர் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம வந்து சீப்பை வந்து ஊற வைக்கும் போதே அந்த அழுக்கு தானாகவே வெளியே வந்துடும். அதுக்கு தான் நான் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா வந்து ஷாம்பு கரைச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சீப்பை ஒரு 15 நிமிஷம் போல் அதில் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீப்பு சும்மா நம்ம விரலை வச்சு தள்ளும் போதே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக எடுத்திங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த அழுக்கும் வெளியே வந்துடும். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக சீப் க்ளீன் ஆகிடும். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த எல்லா டிப்லேயும் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.